கருவேப்பிலை பொடி சாதம் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வீட்லேயே எப்படி கருவேப்பிலை பொடி அரைக்கலாம்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன். அந்த பொடியை யூஸ் பண்ணி தான் இது செய்கிறோம். 2 நிமிஷத்தில் இந்த சாப்பாடு நம்ம ரெடி பண்ணிடலாம். நமக்கு அர்ஜெண்ட்டாக சமைக்க முடியாத நேரத்தில் இந்த பொடி யூஸ் பண்ணி இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன். அது ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நான் செய்கிறது பார்த்திங்கன்னா 2 பேருக்கு நல்லா கரெக்டாக இருக்குங்க. இப்போ கடுகு 1 ஸ்பூன் சேர்த்துக்கேன். கடுகு வெடித்ததுக்கப்புறம் அதில் சீரகம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன். வெங்காயம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 வெங்காயம், 2 பச்சை மிளகாயை கீறி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நமக்கு வெங்காயம் அதிகமாக தேவைன்னா வெங்காயம் நிறைய சேர்த்துக்கலாம். வெங்காயம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயத்தை நல்லா இப்படி வதக்கி விட்டுக்கணும். கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதங்கணும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா பவுடர்லேயும் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. இப்போது 3 ஸ்பூன் அளவுக்கு கருவேப்பிலை பொடி சேர்த்துருக்கேன். நமக்கு இன்னும் தேவைனாலும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் இந்த அளவுக்கு போதும்னு சொல்லிவிட்டு கம்மியாக சேர்த்துருக்கேன். இதுவே போதுமானதாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது ரைஸ் தாங்க நம்ம கருவேப்பிலை பொடி சாதம் ரெடி ஆகிடுச்சு. கருவேப்பிலையே ஒரே மாதிரி சாப்பிட்றதுக்கு இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார்